சினிமா இப்படி வந்துட்டே அப்படின்னா மக்கள் எதையோ விரும்பி பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறினா நடக்கும். சினிமா அதனால தான் அவங்க பார்க்கணும்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இதை இப்போ பார்க்க ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமும் மக்களை நம்பி எதை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னு நினச்சி தான் அந்த படம் எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறிச்சு அப்படின்னா சினிமாவும் எடுக்கிற மனநிலையாக அவங்களும் மக்களோட சேர்ந்து மக்கள் தான் எடுக்கிறாங்க. அதுவும் மாறணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரி படங்கள் ஆதரிப்பாங்க, என்ன மாதிரியான அவங்களோட அவங்களோட சிந்திக்கிற திறன் எப்படி மாறுச்சு அப்படின்னா சினிமா மாறுச்சு. திருப்பி சினிமாக்காரங்க அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்கிறது நியாயமற்றதாக இருக்கும். நிறைய விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க. அதை விரும்பி பார்க்கலன்னு தெரிஞ்சால் எடுக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறணும்னு சொல்லணும்னா அவசியமற்றதான் மக்கள் ஒதுக்கணும். ஒரு அவசியமற்றதையும் நம்ம வேறு வழியிலாவே பார்க்கணும் இருக்குல்ல. அது தெரியுது நமக்கு, அது தேவையில்லை நமக்கு தோணுது, திருப்பி போய் பார்க்கணும்ல, அதை நம்ம எடுத்துருவாங்க. நிறையா போதைப்பொருள் கலாச்சாரங்களும் ரீதியான படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதிகமாக என்கரேஜ் அதிகமாக போதைப்பொருளை அறிவுரையில் எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது ரொம்ப அவசியமற்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தப்பாக வழிநடத்துகிற எந்த விஷயத்துக்கும் உங்க நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுறீங்க நிறைய நல்ல விஷயங்களை பார்க்குறது அப்படின்னு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்படி நேரம் போக்குன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இது சாதாரணமாக தான் தொடங்குது. சொன்ன பழக்கவழக்கம் எல்லாமே தீய பழக்கங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தொடங்குது இல்லை. ரொம்ப சாதாரணமாக நண்பன் மூலமாகவோ இல்லை கூட நபர்கள் மூலமாகவோ பழகுது. அப்போ அது அடிக்ட் ஆகிடும். அப்படியாப்பட்ட நீங்கள் நண்பர்களே கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அம்மா அப்பாக்கள் தங்கள் பிள்ளைங்களை கவனமாக கண்டிப்பாக பண்ணுங்கள். அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அவங்க கூட பழகுனீங்க அப்படின்னா அவங்க அவசியமற்ற வாழ்க்கையே பழக மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான பார்க்கணும். திரையில் வந்து ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்கிறதுக்காக வச்சுட்டே வந்து அரசியல்லையும் நம்மளை வந்து ரசிப்பாங்க, நம்ம வெற்றி பெற வைப்பாங்கன்னு சொல்லி அரசியல் வராங்க. சாத்தியமா? எல்லாமே ஒரு போட்டி மாதிரி தான். இது நடக்கக்கூடிய எல்லாமே வந்து அவங்க யார் வேணாலும் யாரும் வந்துருக்காங்க. பட் ரிசல்ட்டு மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலையும் எல்லாரும் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க முடியும். பட் மக்கள் நீங்கள் வந்து சொல்லுங்கள், மக்களுக்கு தனக்கு யார் வேணுமோ மக்கள் முடிவு பண்ணணும். எப்படி வேணும், ஏன் வேணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு மனிதர் நமக்கு தலைவனாக வேணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இருந்தாலும் கொள்கைங்கிறது முக்கியம். கொள்கையை வெளிப்படையாக சொல்லணுமா? சொல்கிறாங்க. சினிமா துறையில் சாருக்கு தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு இருக்கு? சினிமா துறையில் தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு? நல்ல மாதிரி தான் இருக்குது. சினிமா துறையின்னு மட்டும் என்ன, சினிமா துறையினா பெரிய சினிமா துறைக்கு மட்டும் அவ்வளோ வேல்யூ பண்ண அவசியம் இல்லை. எல்லா துறையும் தான் முக்கியமான, எல்லா துறையும் தான் கவனிக்கணும். சினிமாவும் ஒரு துறை. சினிமா வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து அது நிறைய மக்களை பார்க்கக்கூடிய துறையாக இருக்குது. அப்படின்னால நிறைய மக்களோட கனெக்ட் பண்ணுற துறையாக இருக்கிறனால அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது. அது இன்னும் சொல்லும்போது நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து சினிமா பில்டப் தான் கொடுப்போம். க்ரௌடு சினிமானா அப்படி தான் யோசிக்கணும். அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டுச்சுன்னா அது நல்ல விஷயமாக மாறும். ஏன்னா நிறைய மக்கள் சினிமா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அந்த சினிமாவை நம்ம சரியாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சினிமா வந்து ரொம்ப வேற மாதிரி பார்க்குவோம். அது என்ன வந்தாலும் அசாத்தியமாக பார்க்குவோம். அது எப்படி காமிச்சாலும் அது அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கும். எந்த அடிப்படையில் செய்யணும், சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மீடியம். மீடியம்னா ஒரு மக்கள்கிட்ட பயங்கர க்ளோஸ்லியாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம். அதனால் அது வந்து அது நேர்மையாக கையாளப்பட்டால் ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? நான் என்னோட அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு வழியில் நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அரசியல் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 வயசு 8 வயசுல நான் செவத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் என்ன சொல்கிறது, வாழ்க எழுத ஆரம்பிச்சிட்டேன். அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் நான் மாசில் அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவங்க மாசில். ஏன் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா அடைந்த இழப்புகள், வலிகள், துரோகங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னால
சினிமா பயங்கரமான ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. இந்த சினிமா வந்து ஒரு அரசியல் இல்லாமல் இருக்காது. அதனால் இப்போ நான் என்னோட சினிமா வழியாகவே நான் அரசியல் தான் இருக்கேன். பழைய படங்கள் ரீரிலீஸ் வந்து அதிகரிச்சு பெரிய லெவலில் கொண்டாடப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், படங்கள் தேட்டரில் ஓட்டால் பார்க்க போவாங்க. என்ன படமாக இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்ச படம் இருந்துச்சு தேட்டரில் இருந்துச்சுன்னா பார்க்க போவாங்க. பழைய படங்கள்னா உங்கள் வீட்டில் டிவியில் பார்ப்போம்ல, முன்னாடி டிவி மட்டும் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்ட படமே போடுவாங்க, நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல. எப்படி பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச படம் நம்ம பார்த்த படம் நம்ம தேட்டரில் ஓடிச்சுன்னா நின்று பார்க்க தான் செய்வோம். அந்த மாதிரி பழைய படங்கள் தேட்டர்லேயே ஓடுறது, அதை பார்க்குறோம். தேட்டரில் சும்மா தேட்டர் ஏதோ வகையில் ஒன்று ஓடிட்டே இருக்க போகுது, அது நமக்கு பிடிச்ச விஷயமா ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுன்னா பக்கம் பார்க்க போவாங்க. அவ்வளோதான். அதுவும் பிளான் பண்ணி திட்டப்பட்ட பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ அவ்வளோ ஸ்க்ரீன் இருக்கு, நிறைய ஸ்க்ரீன் இருக்குது. படங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் இப்போ கம்மியாக வந்து நினைக்கிறேன். சொல்லப்போனால் இந்த மாதம் படமே பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ தேட்டர் சும்மா வைக்க முடியாது. ஆனால் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கு பிடிச்சா பார்ப்போம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்.